வணக்கம் தலைமையிலே. சமீபத்தில் ஒரு செய்தி உலக அளவில் பிரசித்தி பெற்றது. இந்தியாவில் குழந்தை பிறப்பு விகிதம் மிகவும் குறைந்து வருகிறது. இது உலக நாடுகளுக்கு கவலையை அளிக்கிறதுன்னு சொல்லி ஒரு செய்தி. இந்தியாவில் குழந்தைகள் கம்மியாவது ஏன் உலகளவில் கவலையை கொடுப்பதுன்னா, இந்தியர்கள் குறைவாக இருந்தால் வருங்காலத்தில் விலை மலிவான சம்பளத்திற்கு திறமையான ஆட்கள் கிடைப்பது சிரமமான காரியமாக போகும். இந்த கவலை உலகத்திற்கு. இந்தியாவில் குழந்தை பிறப்பு குறைவாக இருக்கு. இதற்கு காரணமாக திருமணம் செய்யாமல் கணவன் மனைவி போல இணைந்து வாழ்வது, அவர்களுடைய இந்த ஆடம்பர சந்தோஷமான வாழ்க்கைக்கு குழந்தைகள் அனாவசியம் என்று கருதுவது, இந்த உடல் ரீதியான ஆசைகள்லாம் முடிந்த பிறகு பிற குடும்பத்தை பார்த்து நமக்கும் குழந்தைகள் இல்லையே, குடும்பமாக இல்லையேன்னு சொல்லி அந்த பெண் கவலைப்படும் போது வயது தாண்டி போயிருக்கும். இப்படி அநேக இடங்களில் இந்த பிரச்சனையை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்ப்பீர்கள். உங்கள் கண்ணு முன்னால் இந்த காட்சி ஏதாவது ஒரு பெண் ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இன்னைக்கு தெரியும். எல்லாமே இன்னைக்கு சுதந்திரம் தான், சட்டப்படி அனுமதி இருக்கு. அப்பா அம்மா பெண் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து வைப்பதும் சுதந்திரம் தான். காதலித்து திருமணம் செய்வதும் சுதந்திரமான வாழ்க்கை தான். திருமணம் செய்யாமலே இணைந்து வாழ்வதும் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் இது எல்லாமே சுதந்திரம் என்று சொன்னாலுமே பாதுகாப்பு, தம்பதிகளுக்கு பாதுகாப்பு, குறிப்பாக பெண்ணுக்கு பாதுகாப்பு என்றால் அப்பா அம்மா பார்த்து மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து கொடுப்பது மட்டுமே. அதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய முடியும். குறிப்பாக அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பான உணர்வை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சுற்றம் சூழ இருந்து திருமணம் செய்து கொடுப்பது தான் நிச்சயமான பாதுகாப்பு உணர்வையும் தரும், பாதுகாப்பையும் தரும். அதே சமயத்தில் திருமணம் செய்யாமல் இப்படி இணைந்து வாழும்போது பெண்கள் மிகவும் சுரண்டப்படுகிறார்கள். ஏதோ ஒரு சில வழக்குகளில் பெண்கள் குற்றம் செய்வது போல தெரியும். ஆனால் பொதுவாக மிக அதிகமாக பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யாமல் வாழும்போது பெண்கள் மிகவும் சுரண்டப்படுவார்கள். உடல் ரீதியாக சுரண்டப்படுவார்கள், மன ரீதியாக சுரண்டப்படுவார்கள், அவருடைய சம்பளங்கள் சுரண்டப்படும். அதை தாண்டி சொத்துக்கள் கூட சுரண்டப்படும் விஷயங்கள் நடக்கும். ஆனால் இதில் எந்த விதத்திலுமே அவர்களுக்கு மனைவி என்ற ஒரு அங்கீகாரமோ, குழந்தைகளுக்கு தாய் குடும்பம் என்ற அங்கீகாரமோ நிச்சயமாக கிடைப்பது இல்லை. குழந்தைகள் ஏன் அவசியம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை நம்மோடு முடிந்து போகாது. நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வார்கள். நாம் என்பது மரணம் அடைவது அல்ல. நமது குழந்தைகள் ரூபத்தில் நிச்சயமாக வாழ்வோம். அதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை விட நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கை மேம்பட்டு இருக்க வேண்டும் என்று நினைத்து செயல்படுவதால் நம்மை விட ஒரு மேம்பாடான வாழ்க்கை குழந்தைகளுக்கு கிடைக்கும், அவர்களுடைய குழந்தைக்கு அதை விட ஒரு மேம்பாடான வாழ்க்கை கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்தியா மிகப்பெரிய அளவில் முன்னேறும். இதெல்லாம் செய்யாமல் இருக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். குறிப்பாக ஆண்கள் மிகவும் அந்த பெண்களை, அவர்கள் குடும்பத்தை சுரண்டுவார்கள் என்று இந்த வழக்கு காட்டும். பெங்களூரில் சமீபத்தில் நடந்த 3 கொலை வழக்கு. இது ஜூன் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு கிழக்கு பெங்களூரில் நடந்தது. நடந்த இடம் அந்த திருமணம் செய்யாமல் தம்பதிகளாக வாழ்ந்த அவர்களுடைய அப்பார்ட்மெண்ட், சாய் கிரீன் அப்பார்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. KR புரம் போலீஸ் நிலைய ஆளுமைக்கு உட்பட்டது அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கும் இடம். கொலை செய்யப்பட்டவர்கள் அந்த அப்பாவி பெண் தான் நிச்சயமாக சொல்லணும். அந்த பெண்ணின் தந்தை 56 வயது சோமசுந்தரம், அவருடைய அந்த பெண்ணுடைய அம்மா 48 வயது முத்துலட்சுமி, அந்த பெண்ணுடைய தங்கை 20 வயசு சுப்ரியா. கொலை செய்ததுன்னு பார்த்தா அந்த தம்பதிகளாக வாழ்ந்ததில் ஆண் தான் கொலை செய்தவன். அவனுடைய பெயர் கென்னத். அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தது அந்த கொல்லப்பட்ட 3 பேர், அந்த குடும்பத்தை சார்ந்த அவருடைய மகள் 25 வயது கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் சம்பவம்.
இது முதல்ல வந்து அந்த பண்ணாங்க காவல்துறையினர், புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்யும் போது 3 கொலைகளையும் நான் தான் செய்தேன், என்னுடைய காதலனுக்கு இதில் எந்த சம்மந்தமே இல்லை, அவன் சும்மா தான் பார்த்து கொண்டிருந்தான் சொல்லி அந்த நேரத்திலையுமே அந்த காதலனை காப்பாற்றும் நோக்கில் முன்கூட்டியே அவன் சொல்லி கொடுத்தது போல அந்த அப்பாவி பெண் பேசிதான் மிகவும் எனக்கு அதிர்ச்சி தர வைத்த சம்பவம். இதில் கென்னத் என்பவன் வந்து மிக அதிக செலவாளி, ஊதாரித்தனமாக செலவு செய்வான். இவங்க எல்லாமே ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சவங்க. இதில் அந்த மிக உயர்ந்த பதவியில் கை நிறைய சம்பளத்தோடு வேலை செய்த பெண். இவங்க கென்னத்தை காதலிக்கிறாங்க. தனியாக வீடு எடுத்து அப்பா அம்மாவை புறக்கணித்து அவர்கள் இருவரும் கணவன் மனைவி போல ஆனால் தாலி கட்டாமல் வாழ்கிறாங்க. இதுக்கு சட்டப்படி அனுமதி உண்டு. பெற்றோர் நினைத்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வந்து பெற்றோர் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அந்த பெற்றோர்களை கைது செய்ய சொல்லி தான் சட்டம் சொல்லுகிறது. அதுதான் உண்மை. 18 வயது முடிந்த பெண்ணும் 21 வயது முடிந்த ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், இணைந்து வாழலாம். சட்டம் அப்படிதான் சொல்லுது. பெற்றோருக்கு தெரிந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாமல் கைகளை கட்டி கொண்டு தான் இன்னைக்கு இருக்கணும். சட்டம் அப்படிதான் சொல்லுது. இந்த கென்னத் வந்து அதிக செலவாளியாக இருக்கான். இந்த பெண்ணின் மூலமாக அனைத்து சம்பளத்தையும் வாங்கி பிடுங்கி செலவு செய்பவன். அதை தாண்டி 58 லட்சம் ரூபாய் லோன் எடுக்க வைத்து அந்த பணத்தை முழுவதுமாக ஊதாரித்தனமாக செலவு செய்தவன். கேட்கும்போது நான் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் பணத்தை வாங்கி 58 லட்சம் ரூபாயை ஊதாரித்தனமாக செலவு செய்கிறான். ஏற்கனவே இந்த பெற்றோருக்கு, அந்த பிள்ளையோட பெற்றோருக்கு இவங்க இணைந்து வாழ்வது தெரியும், ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்காங்க. சம்பளத்தை இழந்த 58 லட்சம் ரூபாய் லோன் மூலமாக கடன் பட்ட மேலும் ஒரு அதிர்ச்சியான தகவல் இருந்துச்சு. இந்த கென்னத்துக்கு ஏற்கனவே கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் காதலியாக HAL என்ற பகுதியில் பெங்களூரில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த புள்ள சண்டை போடுறா, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. பெற்றோரை உதவிக்கு கூப்பிட முடியாது, உறவினர்களை கூப்பிட முடியாது, எல்லோரையுமே புறக்கணித்து விட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவன். இந்த கென்னத்தனம் பண்ணுறான். கேரளா காதலிட்ட போய், நீ தான் எனக்கு உண்மையான காதலி, அவளை வந்து பணத்துக்காக உபயோகப்படுத்துகிறேன், தேவையான பணத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவளை கைவிட்டு விடுவேன்னு சொல்லி அவட்ட சொல்லிட்டு இங்கே பொய்களை சொல்லிக்கொண்டு அங்கேயும் வாழ்க்கை நடத்தி கொண்டு 2 பக்கமும் பணத்தை பிடுங்கி ஊதாரித்தனமாக வாழ்ந்து வந்திருக்கான். இது எப்போ பெரிய பிரச்சனையா கொலை அளவுக்கு போச்சு அப்படின்னா, இந்த 58 லட்ச ரூபாய் பணத்துக்கு சரியான முறையில் EMI மாத தவணை கட்ட முடியாமல் பவுன்ஸ் எல்லாமே பேங்க்ல வந்து பணம் வராமல் திரும்பி வரும்போது அந்த நிறுவனங்கள் பெற்றோர் வீட்டுக்கு போய் நிர்பந்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பணத்தை கேட்டு. எப்போவுமே லோன் எடுக்கும்போது நம்முடைய விலாசம் கொடுக்கும்போது ஜாமீனுக்கு நிச்சயமாக விலாசம் கொடுக்க வேண்டி வரும். அப்படி இந்த அளவுக்கு மிக அதிக அளவு லோன் எடுக்கும்போது ஜாமீனுக்கு அந்த பெற்றோருடைய அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பரை கொடுக்கறதுனால நிறுவனங்கள், பணம் கொடுத்த நிதி நிறுவனங்கள், பேங்குகள் வந்து அந்த பெற்றோருடைய வீட்டுக்கு சென்று பணத்தை திரும்ப கேட்டு நிர்பந்தம் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் அந்த பெற்றோர்கள் ஏன் இவ்வளோ பணம் கடன் வாங்கின, ஏன் எங்களை வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி இது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக மாறி போயிருக்கு. விசாரிக்கிறாங்க, என்ன பண்ண இவ்வளோ பணத்துங்கும் போது இதில் அந்த 58 லட்சத்தில் 18 லட்சம் ரூபாய், 10 லட்ச ரூபா ஒரு முறை ஒரே தவணையாக அவனுக்கு கொடுத்துருக்கா, 8 லட்ச ரூபா ஒரே தவணையாக கென்னத்துக்கு கொடுத்துருக்கா. திருப்பி தரேன்னு சொல்லி தான் அவன் வாங்கினேன்னு சொல்லி பெற்றோர்கிட்ட சொல்கிறா. பெற்றோர்கள் வந்து அந்த கென்னத்தை ஏற்கனவே பிடிக்காது. ஏன்னா 2 பேரும் வெவ்வேறு மதம் என்று சொல்லப்படுது. பணத்தை திரும்ப கேட்டு நிர்பந்தம் பண்ணுறாங்க. அப்போது இந்த பெற்றோர்களுக்கு சொத்துக்கள் இருப்பது கென்னத்துக்கு தெரிய வருது. சொத்துக்களை கொடுத்தா அதனை விற்று இந்த கடனை அடைச்சிடலான்னு சொல்லி சொத்துக்களை கேட்குறாங்க. அந்த பெற்றோர்கள் சொத்துக்களை கொடுக்கவும் மறுக்கிறாங்க. மேலும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ கடன் பண்ணுறீங்க, கடன்காரங்க ஏன் எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணும்போது கென்னத்துக்கு ஒரு வழி பிறக்கிறது. இந்த பெற்றோர்கள் மற்றும் சகோதரி இந்த 3 பேரையும் கொலை செய்து விட்டால் முழு சொத்துமே இவங்களுக்கு வந்துடும். கடனையும் அடைச்சிடலாம். மீதம் இருக்கும் பணத்தில் இன்னும் சொகுசா
வாழலான்னு சொல்லி ஒரு கற்பனை கொலை செய்ய முன்கூட்டியே திட்டமிடுகிறான். இதுக்காக அவன் இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவெல்லாம் பயன்படுத்தி எப்படி கொலை செய்வது, கொலை செய்வதற்கு எது சிறந்த ஆயுதம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது கத்தி தான் சிறந்த ஆயுதம்னு வருது. அதற்கடுத்து அதாவது துப்பாக்கிலாம் சிறந்த ஆயுதம் தான், இந்தியாவில் அது கிடைக்காது. இந்தியாவில் கிடைக்கும் பொருளில் சிறந்த ஆயுதம் கத்தி தான். எந்த இடத்துல குத்துனா அதிகமாக ரத்தம் வெளியே போகும், எந்த இடத்துல குத்துனா உடனடியாக மரணம் ஏற்படும் என்றெல்லாமே அவன் இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தேடுறான். அதற்கேற்ற கத்தியும் வாங்கி வைத்துக் கொள்கிறான். இது எல்லாமே படிப்படியாக அந்த சொல்கிறான். காதல் மயக்கத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதை தாண்டி கொலை செய்த பிறகு எப்படி தப்பிப்பது, எப்படிலாம் காவல்துறையினர் கண்டுபிடிப்பாங்க, அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது சொல்லி அதையுமே இணையதளத்தில் தேடுறான். அப்புறம் முடிவுக்கு என்ன வரான் அப்படின்னா, செல்போன்களை அணைத்து வைக்க வேண்டும். அதாவது கொலை செய்துவிட்டு தப்பிக்கும் சூழல் வந்தால் கைபேசிகளை அணைத்து வைக்க வேண்டும். இரண்டாவது, தப்பித்து செல்லும்போது சுங்கச்சாவடி டோல் இருக்கும் இல்லையா, அந்த பாதைகள் வழியாக செல்லக்கூடாது, நெடுஞ்சாலைகளில் செல்லக்கூடாது. நெடுஞ்சாலைகளில் சென்றால் சிசிடிவியில் மாட்டிக்கணும்னு சொல்லி நெடுஞ்சாலை வழியாக செல்லாமல் புறநகர் பகுதியாக செல்ல வேண்டும். ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தக்கூடாது. ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தினா எந்த இடத்துல அவங்க ஏடிஎம் கார்டு பயன்படுத்துகிறாங்க தெரியும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் இணையதள பண சேவைகள், இந்த ஜிபே போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை மாட்டிக்கொண்டால் எப்படி பொய் சொல்லி தப்பிப்பது, அது கொலை செய்யும்போது முன்னே இதெல்லாம் யோசிக்கிறான். மாட்டிட்டா பொய்யான வாக்குமூலத்தை எப்படி கொடுத்து காவல்துறை மனதில் இரக்கம் பெறுவது, தனித்தனியாக மாட்டிக்கொண்டா அவன் எல்லாமே நீ தான் பண்ண, நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி சொல்ல வேண்டும். அதை தாண்டி இருவரும் மாட்டிக்கொண்டால் தனித்தனியாக விசாரிக்கும் போது எப்படி பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்து அந்த பெற்றோர்கள் மீது குற்றம் இருப்பது போல எப்படி சொல்லி தப்பிப்பது சட்ட ரீதியாக, இது எல்லாமே அவன் இணையதளத்தில் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி கொடுக்குறான். கொலை செய்த பிறகு எப்படி தப்பிப்பது, எப்படி காவல்துறையினரிடம் மாட்டாமல் இருப்பது, மாட்டிக்கொண்டாலும் பொய் வாக்கு மூலம் கொடுத்து குறுகிய காலத்தில் சிறையிலிருந்து எப்படி வருவது, இது எல்லாமே சொல்லித்தரான். இது கொலை நடந்தது ஜூன் 22ஆம் தேதி ஒரு 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த 3 கொலைகளும் நடந்திருக்கணும். சம்பவத்தன்று இந்த லோன் கட்டுவதை பற்றி எப்படி கட்டலாம், எப்படி கடனை நாங்கள் முடிக்க போறோம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் எல்லாத்தையுமே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. 3 பேருமே வராங்க. அதில் அந்த அப்பாவும் தங்கையும் முதல்ல வெளியே போயிடுறாங்க, வெளியே ஏதாவது வாங்குவதற்காக போயிடுறாங்க. அவங்க அம்மா மட்டும் தனியாக அவர்களோடு மாட்டிக்கொண்டாங்க. அப்போது கதவுகிட்ட இருந்து வெளியே கதவுகிட்ட பார்க்குறாங்க. பல முறை கத்தியால் குத்தி அந்த சுப்ரியாவுடைய அம்மாவை கொலை செய்துட்டு பிணத்தை இழுத்து கொண்டு போய் குளியலறையில் வைத்து பூட்டி வச்சிடறான். மீதம் இருவர் ஒருவருக்கு காத்து இருக்கான். ஏன்னா அவங்களையும் கொலை செய்தாதான் மொத்த குடும்பமும் காலியாகும், பணத்தை பூரா சொத்துக்கள் பூரா பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி. சிறிது நேரம் கழித்து தங்கை வருகிறாள். தங்கை அம்மாவை தேடும்போது தங்கையை அடித்து கீழே விழு காட்டும் போது அந்த தங்கையையும் பல முறை கத்தியால் குத்துறான். கென்னத் குத்தி கொலை செய்கிறான். 3வது அவர்களிடம் மாட்டிக்கொண்டது தான், அது அவர் தான் உள்ள வராரு. இருவரை தேடும்போது முதுகில் குத்துறான். முதல்ல கத்தியில் முதுகில் கழுத்தில் குத்துறான். கத்தி குத்து வாங்கினாலுமே அவனை தள்ளி விட்டுட்டு சோமசுந்தரம் வெளியே ஓடி உதவி கேட்டு கதறாரு. ஆனால் உயிரோட கதறாரு. வெளியே போய் அம்மாவையும் தங்கையும் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கதவை பூட்டிக்கிட்டு பின்வாசல் வழியாக இவங்க போகலாம், அக்கம் பக்கத்தினர் உள்ளே வர முடியாது. பின்வாசல் வழியாக மொட்டை மாடியில் ஏறி, இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட், மொட்டை மாடியில் ஏறி அங்கிருந்து பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு எட்டி குதிச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கீழே இறங்கி தப்பிச்சு போயிடுறாங்க. மோட்டார் சைக்கிளில் ஏறி இருவரும் தமிழ்நாட்டை நோக்கி தப்பிச்சு வராங்க. பெங்களூர்லேருந்து ஓரளவுக்கு கையில் காசு முதல்ல எடுத்து வச்சுக்கிறாங்க, ஏன்னா ஏடிஎம்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. திருவண்ணாமலை அருகே வரும்போது பைக் ரிப்பேர் ஆயிடுது. அதுக்கப்புறம் இருவரும் பஸ்களில் ஏறி புதுச்சேரி தப்பிச்சிடுறாங்க தனித்தனியாக. இதெல்லாமே கென்னத் போட்ட திட்டம் தான். எப்படியுமே காதலி மாட்டிக்குவா. சொல்லி கொடுத்த வாக்குமூலத்தின்படி
3 கொலையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி சொல்லும்போது அவன் தப்பித்து கொள்ளலாம் என்று கொடூரமான கொடூரமான மனம் மற்றும் மனசாட்சி இல்லாதவன் தான் அவன்லாம் சொல்லுவான். அந்த அப்பாவி பெண்கிட்ட சம்பளத்தை உறிஞ்சு 58 லட்சம் பணத்தை உறிஞ்சு பெற்றோரையும் கொலை செய்து விட்டு அந்த கொலைப்பழியும் அந்த புள்ளை மேலே போட வச்சு அந்த புள்ளைய ஃபஸ்ட்டு கைது செய்வது போல ஏற்பாடுகள்லாம் செய்துக்கிட்டு 2 பேருமே புதுச்சேரி வராங்க. 22ஆம் தேதி இரவு கொலை நடக்குது. பெங்களூரை உலுக்கிய கொலை வழக்குது. அவங்க அப்பா வெளியே உதவி கேட்டு கதறிட்டு கீழே விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்போது அங்கே மரணம் அடைஞ்சார். மொத்தம் 3 பேருமே மரணம் அடைஞ்சாங்க. பெங்களூரை உலுக்கிய கொலை வழக்குது, மனசாட்சியற்ற கொலை என்று பதிவு செய்யப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட தனிப்படையை அமைச்சு தேடுறாங்க. புதுச்சேரிக்கும் தகவல் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க. புதுச்சேரியில் அதிகமாக சுற்றுலா பயணிகள் இருப்பதால் காவல்துறையினர் அதிகமாக ரோந்து சுற்றுவது வழக்கம். அப்படி ரோந்து சுற்றும் போது 24ஆம் தேதி புதுச்சேரியில் ஒரு ஆட்டோவில் பார்க்கும்போது ஆட்டோவோட முன் சீட்டில் உட்காந்து ஒரு பெண் பிரியாணி சாப்பிட்ருக்கா. பின் சீட்டில் ஆட்டோ ஓட்டுநர் உட்காந்துருக்கான். நல்ல வேளை அந்த பிள்ளைய அங்கே பிடிக்கல அப்படின்னா அந்த ஆட்டோ ஓட்டுநராலும் பின்னாளில் பிரச்சனை வந்திருக்கலாம். ஏன்னா அந்த காட்சி அமைப்பு அப்படிதான் தெரியுது. போலீஸாரே அதனால சந்தேகப்பட்டு விசாரிக்கிறாங்க. ஆட்டோவில் முன் சீட்டில் ஒரு புள்ள உட்காந்து சாப்பிடுது, பின் சீட்டில் டிரைவர் இருக்கான். ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக தெரியுது. கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பிள்ளைய மாற்றி மாற்றி பேசுறதுனால காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. அவன் காதலன் சொல்லி கொடுத்தபடியே எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கையை நான் கொலை செய்து விட்டேன், முழுக்க நான் தான் கொலை செய்தேன், தப்பிச்சு புதுச்சேரிக்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க. காவல்துறையினர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பெண்ணுடைய உருவத்தில் இருந்துகிட்டு ஒரு பெண்ணால் 3 பேரை நிச்சயமாக கொலை செய்ய முடியாதுன்னு தெரியும். அதனால துருவி விசாரணை செய்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் மூலமாக மென்மையாக அணுகி விசாரணை செய்யும் போது தான் அதுக்கப்புறம் வாக்குமூலத்தை மாற்றி மேலே நான் சொன்னது எல்லாத்தையுமே விலாவரியாக கென்னத்தால் எப்படி ஏமாற்றப்பட்டால், எப்படி சூறையாடப்பட்டால், எப்படி சுரண்டப்பட்டால், அவள் பார்க்க அம்மா எப்படி கத்தியால் குத்தப்பட்டார்கள், தங்கை எப்படி கத்தியால் குத்தப்பட்டால், அப்பாவும் எப்படி முதுகில் குத்துனா, எல்லாவற்றையுமே விலைக்கு சொன்னாங்க. காதலன் புதுச்சேரியில் நான் வந்த பிறகு அவன் கோவாக்கு போயிட்டான்னு சொல்கிறான். அவன் கென்னத் நான் கோவாக்கு தப்பி செல்றேன், நீ புதுச்சேரியில் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் போகிறான். ஏன்னா சுப்ரியாவை பிடிச்சிருவாங்கன்னு தெரியும். பிடித்தால் கோவான்னு சொல்லி தப்பித்து கொள்ளலாம், காவல்துறை பார்வை கோவா பக்கம் போகும்னு நினைக்கிறான். ஆனால் காவல்துறைக்கு சந்தேகம் வலுக்குது. நிச்சயமாக அவன் கோவா தப்பி செல்ல வாய்ப்பில்லை. இந்த புதுச்சேரிக்குள்ள தான் அவனும் சுற்றிக்கிட்டு இருப்பான், கோவாக்கு போயிருக்க மாட்டான்னு சொல்லி அங்கே புதுச்சேரியில் 3 தனிப்படை அமைச்சு அவனை தேடி திரிகிறாங்க. ஒரு மதுபானம் குடிக்கின்ற இடத்துல அவனை போன்ற ஒருவனை பார்க்குறாங்க. விசாரிக்கணும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பைக்கில் உட்கார வச்சு கூட்டு வராரு. பைக்கில் இருந்த இன்ஸ்பெக்டரை அடித்து கீழே விழுக்கட்டி தப்பிச்சு வர்றான். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் துணிச்சலாக ஒரே ஒருவர் உதவியோடு, உண்மையாகவே அந்த இன்ஸ்பெக்டரை பாராட்டணும். தனியான இடத்துல அவர் கிடைச்சிருந்தாருன்னா அவரையுமே அவன் கொடூரமாக கொண்டிருப்பான். ஒரே ஒரு நபரின் உதவியோடு, அநேகமாக அவர் காவல்துறை நண்பர் அமைப்பை சேர்ந்தவராக இருக்கலாம், அவனை மடக்கி பிடித்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வராங்க. அவன் முதல்ல அப்படி தான் சொல்கிறான், நான் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் தகுந்த முறையில் விசாரிக்கும் போது எல்லா கொலைகளையும் செய்ததாக ஒத்துக்கொண்டான். முதல்ல அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நானும் சுப்ரியாவும் கணவன் மனைவி போலலாம் வாழலை, நாங்கள் நல்ல நண்பர்கள் தான், ஒரே அறையில் தங்கணும், ஆனால் நாங்கள் நண்பர்கள் தான், எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை, கொலையும் நான் செய்யலை, பணத்தையும் நான் உபயோகப்பட்டேன்னு சொல்லி முற்றாக அவன் மீது இருந்த அத்தனை குற்றங்களையும் மலுப்பலான பதில்கள் மூலமாக காவல்துறை திசை திருப்பும் விதமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் காவல்துறையினோட சிறப்பான விசாரணை மூலமாக அனைத்து உண்மைகளும் 58 லட்சத்தை சுரண்டினது, பழைய காதலி அந்த கேரளா காதலிட்ட பணத்தை சுரண்டியது, மேலும் சம்பளங்களை வாங்கி சுரண்டியது, அதுக்கு மேலாக சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டது, கடனை அடைக்க சொத்துக்களில் வரும் அதிக பணம் மூலம் ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டது,
3 பேரையும் கொலை செய்தது. கொலை செய்வதற்கு முன்பாக இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவெல்லாம் பயன்படுத்தி எந்த ஆயுதங்களை பயன்படுத்தி கொலை செய்யலாம், கொலை செய்துவிட்டு எப்படி தப்பிக்கலாம், பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்து அந்த பெண்ணை எப்படி மாட்ட வைக்கலாம்னு சொல்லி எல்லாமே அவன் திட்டம் போட்டது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இப்போ அந்த இருவருமே காவல்துறையினர் விசாரணையில், நீதிமன்ற அனுமதி பெற்று காவல்துறையினர் விசாரணையில் பெங்களூருக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணையில் இருக்காங்க. கொலை செய்ய விட்டாலும் கொலைக்கு உடந்தையாக இருந்தது மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான். இதில் கென்னத்துக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். கொலைகள் செய்தது, பொய்யான வாக்குமூலங்கள், அப்பாவி பெண்ணை இந்த அளவுக்கு ஏமாற்றி கொலைப்பழி வரைக்கும் அந்த பெண்ணையே கொள்ள வைப்பது போல செயல்பட்டது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மிக கொடூரமானவன், திரும்ப இந்த சமுதாயத்தில் வாழ தகுதியற்றவன். ஜாமீனில் வெளியே வந்தாலோ இல்லை வேற ஏதாவது வகையில் வெளிவந்தாலோ இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருப்பான். இவனுடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலேயே சொந்த வீட்டிலேயே நகைகளை திருடி விற்று இவன் ஆடம்பர செலவு, அநேகமாக சூதாட்டங்கள் போன்ற செலவாளியாக நிச்சயமாக இருந்திருப்பான்னு தெரியுது. பெரிய தண்டனை கென்னத்துக்கு நிச்சயமாக உண்டு. சில வருடம் சிறையிலிருந்து திரும்பி வந்தாலுமே இனி வாழ்க்கை போவதில்லை. கண்ணு முன்னால அம்மா, அப்பா, தங்கை கொடூரமாக கொலை செய்யப்பட்டது, அந்த இரத்தப்பழி இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து விடவே முடியாது. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது ஒரு சில வழக்குகளை மட்டும் நாம் வைத்து பேசக்கூடாது. பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையும் எடுத்து பார்த்தால் பெற்றோர் பார்த்து திருமணம் செய்து வைக்கும் பெண்ணுக்கு தான் பாதுகாப்பு உணர்வு, நிச்சயமான பாதுகாப்பு இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வரும்போது அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசலாம், உரிமையோட சகோதரர்களை கூப்பிடலாம், நண்பர்களை, உறவினர்களை கூப்பிட்டு பேசலாம். இப்படி எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு காதலன் தான் அப்படின்னு பின்னால் போகும்போது அவங்களுக்கு ஒரு உதவிக்கு யாரையும் கூப்பிடுவதற்கு கூட தோன்றாது. ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். நம்ம இவங்களெல்லாம் புறக்கணிச்சோமே, இனி எப்படி போய் கூப்பிடுவோம் அப்படிங்கிற புறக்கணிப்பு ஏற்படும். அந்த தனிமையான சூழலை பயன்படுத்தி அநேக பெண்கள் இப்படி சூறையாடப்பட்டு கொண்டிருக்காங்க. கற்பு, பணம், சம்பளம், சொத்துக்கள் சொல்லி சூறையாடப்பட்டு கொண்டே இருக்காங்க. இந்த ஒரு சுப்பக்கு கொலைகள் மூலமாக வெளிவந்திருக்கு. கொலைகள் செய்யப்படாம மன ரீதியாக கொலைகள் தினம் தினம் கொலைக்கு உள்ளாகும் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான சுப்ரியாக்கள் இந்தியாவில் உண்டு. இந்தியாவில் குழந்தைகள் பிறப்பு குறைவு என்பதற்கு இதை போன்ற அபல பெண்களின் வாழ்க்கை நிச்சயமான ஒரு எடுத்துக்காட்டு. சட்டப்படி அப்பாவோ அம்மாவோ சகோதரனோ ஒன்றுமே பண்ண முடியாது. சட்டம் முழு அனுமதி கொடுக்குது இப்படி அவர்கள் இணைந்து வாழ்வதற்கு. இதை பயன்படுத்தி கொண்டு இந்த கயவர்களான ஆண்கள் திட்டமிட்டு இந்த தனிமையான பெண்களை சூறையாடுறாங்கன்னு சொல்லணும். நிச்சயமாக சட்டத்தின்படி இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சட்டம் பாதுகாப்பை தர வேண்டும். சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும். நன்றிகள்.